ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடக்குது. நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற தேர்தல் சந்திக்க போகுது. அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்த்தோன்னா சந்திக்க போகுது. நாம் தமிழர் கட்சி அங்க யார் வேட்பாளர்னு பார்த்தோன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. அது பிரச்சாரமும் பார்த்தீங்கன்னாக்கா போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை திமுகவும் அவங்க வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சிட்டாங்க, பாமகவும் அவங்க வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா இடைத்தேர்தல் 2026ல யாருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்தல் தான் இது நினைக்கிறேன். நானு மக்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சி மேல என்ன கேள்வினாக்கா, விவசாய சின்னத்துல அவங்க போட்டிடுவாங்களா இல்ல மைக்கு சின்னத்துல அவங்க போட்டிடுவாங்களா? இந்த ரெண்டுமே மிகப்பெரிய கேள்வியாக மக்கள் முன்னாடி இருக்கு. ஏன்னாக்கா அவங்க ஒரு மாநில கட்சின்ற அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அதனால இந்த ரெண்டு சின்னத்துல எது தேர்ந்தெடுப்பாங்கன்னு மிகப்பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடி இருக்கு. நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்தை தேர்ந்தெடுப்பாங்க, சோ அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கு விவசாய சின்னத்தை தான் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா தேர்ந்தெடுப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா விவசாய சின்னம்ன்றது நாம் தமிழர் கட்சியின் கொள்கைக்கு சம்பந்தப்பட்டது. அதனாலவே அவங்க விவசாய சின்னம் தான் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் சொல்றாங்க. சில பேர் பார்த்தோன்னா விவசாய சின்னம் வேணாம், எனக்கு விவசாய சின்னம் வரும்போது பார்த்தோன்னா மாநில கட்சியாக எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, ஆனால் மைக்கு சின்னம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மாநில கட்சின்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சது, அதனால மைக்கு சின்னம் எங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா அதோட கமாண்ட் இல்ல, அவங்களுடைய கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் தமிழர் கட்சி எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னாக்கா அவங்க விவசாய சின்னத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்றது தான் என்னுடைய கருத்து கணிப்பு. விவசாய சின்னம்னு சொன்ன உடனே மக்கள் முன்னாடி ஞாபகம் வர்றது அது நாம் தமிழர் கட்சிங்க. விவசாயம் சின்னம் தான் பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்ப நிலைமை மாறிச்சு. மைக்கு சின்னம்னு சொன்னாலுமே நாம் தமிழர் கட்சி தான் சொல்றாங்க, விவசாய சின்னம்னு சொன்னாலுமே அது நாம் தமிழர் கட்சி தான் சொல்றாங்க. அப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்னா இருக்கு. அதனாலதான் மக்கள் பார்த்தா கோயம்பு போய் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகியாக இருக்கட்டும், அவங்க சொல்லுங்க, விவசாய சின்னம் கொடுத்தா நல்லா இருக்குமா இல்ல மைக்கு சின்னம் கொடுத்தா நல்லா இருக்குமா? இந்த ரெண்டு சின்னத்துல எது கொடுத்தா உங்களுக்கு வெற்றின்றது தீர்மானிப்பீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருவனாக பேசுகின்றான் என்றோட உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.